வணக்கம் நேயர்களே, தாய் தமிழ் செய்திகளுக்காக உங்கள் கையது. சற்று முன்னதாக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் கூட்டணி இன்று இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொகுதி உடன்பாடு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பை அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை நாம் இப்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சிக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இன்னும் பல கட்சிகளோடு எங்கள் கூட்டணியில் வாங்கியிருக்கிற பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிவு பெற்று அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி என்று அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லிக்கு சென்றால் நாங்களோ எங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களோ டெல்லிக்கு சென்றால் திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்புவது இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கையாக இருக்கின்றது. அவ்வப்போது எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து பரிமாறுவதற்காக நாங்கள் டெல்லி செல்கிறோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் தோல்வி பயத்தின் காரணமாக டெல்லி சென்றாலே பயப்படுகிறார், அச்சப்படுகிறார். ஆக டெல்லி சென்று நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துகிறோம். இன்றைய தினம் எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்களெல்லாம் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை தொகுதி என்று பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணப்பட்டு இன்றைக்கு அறிவித்திருக்கிறவர்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இரவுக்குள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு காலையில் தான் மரியாதைக்குரிய பீஸ் கோயில் அவர்கள் வந்தார். கட்சிக்கு எவ்வளவு இடம் ஒதுக்கப்பட்டதோ அந்த இடத்திற்கு தக்கவாறு தொகுதிகள் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணப்படும். அதிமுக எத்தனை இடங்கள்ல போட்டியிடும் சார்? அதிமுக எத்தனை இடங்கள்ல போட்டியிடும் சார்? அதாவது இன்னும் நான் தான் சொன்னேன், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியை முடிவு செய்ய கூட டெல்லிக்கு போய் தான் முடிவு செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை சமூக வலைதளங்களில் சில நாளாக பரவிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் நேரடியாக அதிமுக தலைமை அலுவலகத்துக்கே வந்து கூட்டணியை முடிவு பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக உங்களோட கருத்து என்ன? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட தாய் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.